ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடவே இல்லை. திமுக ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுன்னா விஜயால் இப்படிலாம் பேசவே முடியாது. கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸை விட எங்களுக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. அது உண்மைதானா? அது என்ன சிங்கப்பூரில் கேட்டாங்க, சின்னமனூரில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நான் விஜயோடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் நடிகைகள் நான் பேச மாட்டேன். இதே ஜெயலலிதா வந்தால் இந்நேரம் 4 கேஸ் டப்புன்னு வந்துருக்கும் விஜய் மேலே. 4 கேஸ் வாங்கினீங்கன்னா நீ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் உனக்கு டைம் சரியாக இருந்திருக்கும். அவனுக்கு சொல்லுவாங்க கோர்ட்டு ஜட்ஜை கூட பனையூருக்கு வர சொல்லுவாங்க. கடவுளே கடவுளே, அஜித்தே கடவுளேன்ற மாதிரி விஜயே கடவுளேன்னு தானே வரான். இந்த அடுக்கு முறையெல்லாம் வேணாம் மிஸ்டர் சிஎம் அவர்களே. இது மாதிரி நிறைய பார்த்தாச்சு. என்னைக்காவது நான் வந்தால் ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரா? விஜய் ஒரு 6% வருவார். அதை தாண்டி விஜய்க்கு இம்பேக்ட் இருக்கா? ஆனால் இந்த 6% எங்கே முக்கியம்னா டஃப்பாக இருக்கிற தொகுதியில். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீபேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. விஜய் எப்படி இந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ் அப்ரோச் பண்றாருங்கிறத தாண்டி டிஎம்கே எப்படி விஜயை பார்க்குறாங்கன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவாக அவங்க முன் வைக்கிறாங்கல்ல சார். டிஎம்கே எங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்க, கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, இப்படிலாம் பல குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாங்க. ப்ராப்பராக பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிறதே 3 நிமிஷம் தான் அப்படின்றாரு. நிஜமாவே டிஎம்கே பயப்படுறாங்களா? சார் டிஎம்கே சரியாக ஹேண்டில் பண்ணலன்றது தான் என்னுடைய கொஸ்டின். என்னென்னா நீ இந்த அளவுக்கு இப்போ நம்ம ப்ரெஸ்ஸில் இருக்கோம், ஒரு ஆளை பற்றி பேசுகிறதுல எவ்வளோ டெஃபமேட்ரி போனோம், எப்படி பேசணுன்றதில் நமக்கு வரையறைகள் இருக்குது, ரைட்டுங்களா? ஒரு ஆளுடைய பர்சனல் விஷயங்களில் நான் விஜயோடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் நடிகைகள் நான் பேச மாட்டேன். அது அவருடைய பர்சனல் ரிலேஷன். 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி வாழறான்றதை பற்றி நான் பேச மாட்டேன். அது மாதிரி இவ்வளோ டெஃபமேட்ரியாக பேசும்போது திமுக இன்றைக்கி வரைக்கும் கிரிமினல் டெஃபமேஷன் வழக்கு தொடரவே இல்லையே. திமுக இன்றைக்கி வரைக்கும் கண்டுக்கவே இல்லையே அவர். அது வேற ஜெயலலிதா வந்தால் நேரம் ஒரு 4 கேஸ் விழுந்திருக்கும். 4 கேஸ் விழுந்திருக்கும் விஜய் மேலே. 4 கேஸ் விழுந்தானா ஒரு கோர்ட்டுக்கு சுற்ற வேண்டியிருக்கும். அதை பண்ணவே இல்லையா அவங்க. நீங்கள் போகிற இது ஃபஸ்ட்டு டைம் மேடம் ஒரு நடிகர், இந்த மாசுக்கான நடிகர், ரைட்டா? முன்னாடி கமல் வந்தார், அப்போது திமுக ஆட்சி கிடையாது, ஏடிஎம்கே ஆட்சி. அப்போது கமல் அரசியல் அரங்கத்துக்கு வர்றாரு, அப்போ க்ரௌடு வருது, அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டைம் வராது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம் வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலேயே அரங்கத்துக்கு வரக்கூடிய ஆள் விஜய். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மேடம். நானே பார்த்தேன் மேடம், 2 பொண்ணுங்க, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்க பொத்துன்னு மயக்கம் போட்டு போயிடுறாங்க. இங்கே ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 15 பொண்ணுங்க மயக்கம் போட்டு போயிருந்தாங்க. அருணும் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 2 நிமிஷம் பேசின ஆர்ப்பாட்டத்தில். மாநாட்டில் ஸ்டாம்பீடு தான் பிரச்சனையா? பயங்கர பிரச்சனை. ஓகே, ஸ்டாம்பீடு உங்களுக்கு கண்ண முன்னன்னு தெரியாமல் எல்லாருக்கும் விஜய் ஒரு கிரேஸு. அவங்க அதை பெருமையாக தானே சார் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாரும் எடுத்துப்பாங்க மேடம். இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் அங்கே இருக்காங்க, அவங்களாம் கூட தான் வெளியில் போனால் பயங்கர வரும், கிரேஸ் வரும், ரைட்டுங்களா? when you become பப்ளிக் ஃபிகர் வரும். அப்போது அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கூட சார் வணக்கம் சார் அப்படின்னு ஒரு 4 பேர் கை தூக்குவோம், ரைட்டா? யாருன்னே தெரியாது, முன்ன பின்னவே தெரியாது. அவன் கூப்பிடுவான், அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பான், செல்ஃபி எடுத்துப்பான். நமக்கே நடக்குது. விஜய் லெவலில் இருக்கும்பொழுது ஹெவியாக வரும் இல்லையா? அந்த கிளிம்ஸு கடவுளை பார்க்குற மாதிரி தானே விஜயை பார்க்குறது. கடவுளே கடவுளே, அஜித்தே கடவுளேன்ற மாதிரி விஜயே கடவுளேன்னு தானே வரான். ஓகே. ஸோ அங்கே ஸ்டாம்பீடு ரொம்ப பெஸ்ட். இதில் மாநாட்டில் 28 பேர் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போனாங்க மதுரையில். ஓகே. அதில் 15 பேர் ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனுக்கு போனாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றி எடுத்தது மருத்துவ குழுக்கள் தான் அங்கேருந்து. அஃப்கோர்ஸ் அவங்க அந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டாம்பீடு பெரிய பிரச்சனை. நேற்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் லைவில், 2 பொண்ணுங்க சுத்தமாக மயங்கி விழுந்தது.
அப்போது உயிர் போச்சுன்னா யார் தருவா? ஏற்கனவே ஒருத்தனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு இவங்களுடைய பாடி கார்ட் அந்த பாடி கார்டெலாம் இப்போ இல்லை, ஃபுல்லாக ஒய்பிரிவு காவலர்கள் தான் மேலே வராங்க. அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் தூக்கி மாநாட்டில் போடும்பொழுது அவன் கம்பியை பிடிச்சி தொங்குறான். அந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்கள போட்டாங்க, கம்பியை பிடிச்சி தொங்குறான். கீழே விழுந்திருந்தானா கன்ஃபார்மாக முதுகெலும்பு முறிஞ்சிருக்கும். யார் தருவா? ஸோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறது வந்து போலீஸோட கடமை தானே மேடம். அது எதுக்கு திமுக ரெஸ்ட்ரிக்ஷன் போடுதுன்னா, திமுக இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடவே இல்லை. திமுக ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுன்னா விஜயால் இப்படிலாம் பேசவே முடியாது. மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸை விட எங்களுக்கு அதிகமான ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க, அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கிறது அது உண்மைதானா? அது எப்படின்னா, என்னை சிங்கப்பூரில் கேட்டாங்க, சின்னமனூரில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, மலேசியாவில் கேட்டாங்க, எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. ஏன் இந்த அடுக்கு முறையெல்லாம் வேணாம் மிஸ்டர் சிஎம் அவர்களே. இது மாதிரி நிறைய பார்த்தாச்சு. வைகோ, ராமதாஸ், நாங்கள் தான் வந்து அடுத்தது திமுகவுக்கு போட்டி அப்படின்னு நிற்கிறது, திமுகவை இது பண்ணுறது. திருப்பூரில் பிடிச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு தோழர் காம்ரேட், நான் ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கிறேன். ஒரு தெருமுனை கூட்டத்தில் மைக்கை பிடிச்சிட்டு, நான் ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கை. ஜார்ஜ் புஷ்ஷுக்கு இவர் யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி பில்டப்லாம் நிறைய பார்த்தாச்சு மேடம். அவ்வளோ இதெல்லாம் ஒரு பில்டப் அவ்வளோதான். என்னை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா தான் ஒரு க்ளோரி வரும். அவங்க உண்மையிலேயே அட்டாக் பண்ணாங்கன்னா இந்நேரம் ஒரு 4 டெஃபமேஷன் கேஸ் விழுந்திருக்கும். இல்லையே, நான் நினைக்கிறேன் இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டே சரியில்லை. இதே ஜெயலலிதா வந்தால் இந்நேரம் 4 கேஸ் டப்புன்னு விழுந்திருக்கும் விஜய் மேலே. 4 கேஸ் வாங்கினீங்கன்னா நீ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் உனக்கு டைம் சரியாக இருந்திருக்கும். அவனுக்கு சொல்லுவாங்க, கோர்ட்டு ஜட்ஜை கூட பனையூருக்கு வர சொல்லுன்னு ஜட்ஜை. ஓகே, பட் விஜயோடைய அரசியல் கடந்து தமிழகத்தில் போட்டியே பார்த்தீங்கன்னா திமுகவா தாவேகாவா அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதிமுகவை புறம் தள்ளுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ந்து திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கவர் பண்ண போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க இங்கே? இந்த மீன்வைல் டைமில் ஏடிஎம்கே ரொம்ப சைலண்டாக தான் இருக்காங்களோன்ற கேள்வி இருக்குல்ல சார்? அப்படி இல்லை மேடம். ஆளூர் ஷானவாஸ் சொன்னது தான் கரெக்ட். அண்ணாமலையும் ஆளுநர் ரவியும் இல்லாத இடத்தை விஜய் நிரப்புகிறார். ஓகே, அண்ணாமலை வந்து பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸு, கேவலமான விஷயங்களை வந்து சொல்லக்கூடியவர் அண்ணாமலை. அது வந்து ஒரு பரபரப்பை வந்து மீடியாவில் ஏற்படுத்தும். அது வந்து ஒரு பரபரப்பாக போகும். ஆளுநர் ரவி வந்து அதை விட மோசமான சில விஷயங்களை வந்து இந்து மதம் சனாதனம் விஷயங்களை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸை தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அண்ணாமலையோட அலிகேஷனும் ஆளுநர் ரவியோட அலிகேஷனும் முக ஸ்டாலினோட வார்த்தைகளில் சொல்லப்போனால், இந்த ஆளுநர் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெட்ரு, இவரால் தான் எங்களுக்கு நல்லா அரசியல் பண்ண முடியுது, இவர் அந்த மாதிரி பண்ணார். ஆனால் எடப்பாடி வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பேசுறது இல்லை. அவர் ஓகே, பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸை வந்து அவர் பேசுறது இல்லை. அதனால தான் ஏடிஎம்கேடைய பிரச்சாரம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. லாங் டேர்ம் அரசியல் வந்து கொள்கை திட்டம் இதெல்லாம் இது வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க விஜய் வந்து என்றைக்காவது நான் வந்தால் ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரா? மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சரில் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. எப்போ ஏங்க ஒரு கட்சிக்கு கொடியை வடிவமைச்சிங்கல்ல, கொள்கையை வடிவமைக்கணும்ல. நீங்கள் எங்கள் கட்சியோட கொள்கை 5 பேர் வழிகாட்டுதல் தலைவர் நீங்கள் ரைட்டாக. உங்கள் கட்சியுடைய கொள்கை என்ன? உங்கள் கட்சி ஒருமொழி கொள்கையா இருமொழி கொள்கையா? உங்கள் கட்சி இடஒதுக்கீடு ஆதரிக்குதா இல்லையா? உங்கள் கட்சி வந்து ஒவ்வொரு முக்கியமான பிரச்சனைகளில் என்ன நிலை எடுக்குது அது சொல்லணும் இல்லையா? அதாவது கொள்கை திட்டன்றதாங்க ஒரு கட்சியுடைய இது. அண்ணாயிசம்னார் எம்ஜிஆர். ஓகே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அண்ணாயிசம் வந்து இன்றைக்கி அடிமையிசமாக தான் போயிட்டுருக்கு. அண்ணாயிசம்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கேட்டகாரிகளாக நீங்கள் பண்ணணும். இது வந்து ஹோம்ஒர்க்குங்க. நீங்கள் 35 மார்க் எடுத்தால் தாங்க பாஸ் ஆக முடியும். 35 மார்க்கே எடுக்கல, நான் பாட்டுக்கு பண்ணுவேன்னா இஷ்டத்துக்கு எழுதி வைப்பேன்னா நான்
பேப்பரில் ஆன்சர்ஸ் எழுத சொன்னால் ஏதாவது ஒரு லவ் லெட்டரை எழுதி வச்சா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அரசியலே கிடையாது. ஓகே, பட் ஜென்ரலாக ஒரு கால்குலேஷன்ஸ் வைக்கிறாங்கல்ல, விஜய் 20% வாக்குகள் எடுப்பார், இவ்வளோ சதவீத வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படின்னு பலரும் சொன்னாலுமே விஜய் அதை அந்த இடத்துல மக்கள்கிட்டயே கேட்குறாரு. கூட்டம்லாம் வாக்காக மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்ன சொல்ல வராரு? மேடம், 60,000 பேர் திருச்சியில் கூடுறாங்கன்னா, திருச்சி தஞ்சை 2 மாவட்டத்தில் ஒரு 10 தொகுதியே வச்சுப்போமே. 60,000 × 10 எவ்வளோ? ஒரு தொகுதிக்கு 6,000 பேர் தானே. ஒரு தொகுதிக்கு 6,000 ஓட்டுகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும்? ஓகே, இந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக மாறினா சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து ஒரு ஆர்வ கோளாறுலாம் போடுவாங்க, வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் விஜய் வந்து பை ஹார்டில் எவ்வளோ பண்ணாலும், கமல்ஹாசன் எவ்வளோ பண்ணாலும், கமல்ஹாசன் வந்து ஒரு 5%க்கு தான் வந்தார். விஜய் ஒரு 6%க்கு வருவார். அதை தாண்டி விஜய்க்கு இம்பேக்ட். ஆனால் ஓகே, அந்த 6% எங்கே முக்கியம்னா திமுகவும் அதிமுகவும் டஃப்பாக இருக்கிற தொகுதியில் விஜய் வாங்குகிற 6% வந்து யார் வெற்றி தோல்வின்றதை தீர்மானிக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த 20 சீட்டு மாதிரி இந்த 6% வேலை செய்யும். ஓகே, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.